சர்க்காரு அல்லது பிகில், அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட்டு, வாரிசு, இந்த படம் இது எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு வரும்போது எல்லாருமே இது இருக்காது, இப்படி இருக்காது, இது வந்து ரொம்ப மிகையாக இருக்குது. 5-5-10 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதை ஒரு யார் சொன்னாலே இதை கேட்டுக்கலாம். இதை ப்ரொடியூசர் சொல்லணும் இல்லை, யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம். 7-2-10 இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் யார் வந்து அதை ஏற்றுப்பாங்க? இப்படி கேட்டால் உடனே வந்து விஜய்க்கு எதிராக எல்லாரும் பரப்புறாங்க, விஜய்க்கு எதிராக செய்தி போடுறாங்க, விஜய்க்கு எதிராக ஒரு அஜித் குரூப்பு, ரஜினி குரூப்பு, இவங்கெல்லாம் வந்து நீ ஏன் இந்த ஃபிகர் சொல்கிறேன்னா உன்னோட ஹீரோவோட இமேஜை காப்பாற்றணும். அதுக்கு தானே சொல்கிறேன். இந்த காப்பாற்றணுன்ற அறிவு இருந்தால் நீ உண்மையான கணக்கை சொல்லிடணும். நீ தலை தோனின்னே சொல்லு, படம் பூரா நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் ப்ரொமோஷனுக்காக நீ அஜித் பேரை பயன்படுத்திட்டு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோட் படம் பற்றி நிறைய நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. பாக்ஸ் ஆஃபீஸை வந்து இன்னும் டவுட்டு டீட்டெயில்டு ஸ்டோரியை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. இப்போ 4 நாட்கள் ஆகிருக்கு படம் ரிலீஸ் ஆகி. அதை பற்றியான பல்வேறு விஷயங்கள் ட்விட்டர் இதில் எல்லாம் கூட பரபரப்பாக பேசப்படுது. என்ன நடக்குது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கோட் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகிருக்கு. இது வந்து முதல் வார இறுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாரம் அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டுங்கிறது போயிடுச்சு. இதில் இந்த படத்தோட முதல் வார கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரிப்போர்ட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. முன்னையே வந்து நம்ம லியோவுக்கு நிறைய பேசியிருப்போம். எல்லா நடிகர்களுக்கும் வந்து அவங்களுடைய ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு இவ்வளோ வசூல் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, மறுபேச்சே கிடையாது. ஆனால் விஜய்க்கு மட்டும் அது டிஸ்பியூட்டாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, அது மெர்சல் படத்துலேருந்து இந்த டிஸ்பியூட் தொடருது. மெர்சலுக்கு வந்து பட்ஜெட்டுன்னு ஒன்று சொன்னாங்க, அது யாருமே நம்பலை. அதோட கலெக்ஷன் இன்னொரு ஃபிகர் சொன்னாங்க, சுத்தமாக நம்பலை. சரி, இவ்வளோ கலெக்ஷன் எடுத்து இவ்வளோ பெரிய லாபம் வந்துருச்சுல்ல, இப்போ அந்த நிறுவனம் அடுத்ததாக இதே மாதிரி ஒரு பெரிய படமோ அல்லது சின்ன படமோ ஏதோ ஒரு படம் எடுத்துருக்கணுமா வேணாமா? 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இது வரைக்கும் வந்து அவங்க படமே எடுக்கலை. அப்போ மெர்சலில் வந்து லாபம்லாம் எங்கப்பான்னு கேட்குறாங்க, பதிலும் சொல்ல முடியல. இந்த டிஸ்பியூட் அந்த படத்தில் இல்லை, அதிலிருந்து கண்டினியூஸாக தொடருது. அந்த மெர்சல், சர்க்காரு அல்லது பிகில், அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட்டு, வாரிசு, இந்த படம் இது எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு வரும்போது எல்லாருமே இது இருக்காது, இப்படி இருக்காது, இது வந்து ரொம்ப மிகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இடையில் வந்து 3 படங்கள் வந்து விஜயோட சொந்த படம். அது விஜயோட சொந்த படம் அல்லது விஜய்கிட்ட யாராவது ப்ரொடியூசராக வேலை பார்த்துருப்பாங்க, அந்த படம். அப்படித்தான் வந்து அவர் படங்கள் அமைஞ்சது. அதுக்கு அவங்க சொன்ன வசூல் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது. அது யாரும் நம்ப முடியாத ஒரு ஃபிகராக இருந்தது. அதே நிலை தான் இந்த படத்திலும் தொடருது. எல்லாருமே கேட்குறது, ப்ரொடியூசர் சொன்ன பிறகு நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன அப்படிங்கிறது? ஆமாம், இப்போது 5-5-10 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதை ஒரு யார் சொன்னாலே இதை கேட்டுக்கலாம். இதை ப்ரொடியூசர் சொல்லணும்னு இல்லை, யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம். 7-2-10 இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் யார் வந்து அதை ஏற்றுப்பாங்க? இல்லை 2-2-10 அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? இந்த கணக்கு தான் வந்து விஜயோட படங்களுக்கான வசூல் கணக்காக வந்து நிற்கிது. இந்த படத்துக்கு முதல் நாள் 126 கோடி வசூல் அவங்களே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. இவங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வந்து ஒருத்தர் 151 கோடின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு. அது வந்து ஒரு விஜய் அந்த அவங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து அஃபிஷியல் போஸ்டர் மாதிரி டிக்ளேர் பண்ணியிருந்தார். என்னடா அது 151 தேட்டரா? அப்போ எத்தனை தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தா 4300 தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு உலகம் பூரா, வேர்ல்டு வைடு. தமிழ்நாட்டில் ஒரு 1000 தேட்டரு, மீதி 3300 தேட்டரு உலகம் முழுக்க இருக்கிற திரையரங்கு. அப்போ இந்த குறைவான அரங்குகளில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய தொகை, அதாவது பாலிவுட் படத்துக்கு கூட கிடைக்காத ஒரு ஓப்பனிங். இப்போ பாலிவுட்டில் எந்த படமும் 120 கோடி தாண்டலை. இப்போ ஜவான் கூட தாண்டலை. ஜவானும் 120 கோடி தான். அதுக்கு முன்னே பத்தான் வந்து 106 கோடி, வெறும் 106 கோடி. அது 10,300 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அஃபிஷியல் ஃபிகர் நான் சொல்கிறது. ஜவான் வந்து அதை விட அதிகம், இன்னும் 1000 மடங்குகள் அதிகமாக ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படங்களுக்கு கிடைக்காத ஒரு வசூல், அதை விட பாதி அளவு தேட்டர் தான், பாதி கூட கிடையாது. 4300 தேட்டருன்றது பாதி அளவு கூட கிடையாது. இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகி எப்படி இவ்வளோ வசூல் உங்களுக்கு கிடைச்சிது? அப்போ டிக்கெட்டை வந்து 2 மடங்கு 3 மடங்கு விலைக்கு விற்றீங்களா?
அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேட்கறதே தப்பு அப்படின்னா எப்படி வந்து நீங்க ஒத்துப்பீங்க? அது மாதிரி ஒரு இது உருவாகி இப்போ இப்படி கேட்டா உடனே வந்து விஜய்க்கு எதிராக எல்லாரும் பரப்புறாங்க, விஜய்க்கு எதிராக செய்தி போடுறாங்க, விஜய்க்கு எதிராக ஒரு அஜித் குரூப், ரஜினி குரூப், இவங்கெல்லாம் வந்து உண்மையை கேட்ட உடனே ஏன் உங்களுக்கு பதட்டம் வருது? உண்மை அப்போ இந்த இந்த டேட்டாவை கொடுத்த தயாரிப்புன்னு அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஏரியா வைஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ கலெக்டர் இருக்குது, கேரளாவில் இவ்வளோ கலெக்டர் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு வைடு தான், யூஎஸ், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இது இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இவ்வளோ கலெக்டர் இருக்குது, நீ செக் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு போ. நீ ஏன் இந்த பிகர் சொல்கிறேன்னா உன்னோட ஹீரோவோட இமேஜை காப்பாற்றணும், அதுக்கு தானே சொல்கிற. இந்த காப்பாற்றணுன்ற அறிவு இருந்தால் நீ உண்மையான கணக்கை சொல்லிடணும், அல்லது நீ சொன்ன கணக்குக்காவது ஒரு டீட்டெயில் கொடுக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு தொகையை அடித்து விட்டுட்டா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால தான் அவங்க தவறான தகவல்களை சொல்கிறாங்க. இவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து 6-7 வருஷமா தொடருது. 7 வருஷமா தொடருது. நம்ம இதை இன்னொன்று, யாருமே வந்து கண்ணை காதை மூடிக்கிட்டு சொல்கிற அத்தனையும் கேட்டுக்கிற ஆட்கள் கிடையாது. ஒரு விஷயத்த சொன்னால் உண்மையாக சொன்னால் கூட இது உண்மையாடா 4 வாட்டி செக் பண்ணுற உலகம் இப்போ இருக்கிறது. அதனால் பொய்யை சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்க கடமை. இவ்வளோ இது இருக்குது, முரண்பாடு இருக்குது. முதல் நாள் வசூல் 126 கோடி, அப்புறம் ஒருத்தர் 151 போடுறாரு. அப்புறம் இதை பேசுகிறவங்க எல்லாம் ரஜினி ரசிகரா, விஜய் அஜித் ரசிகராங்கிற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாக என்ன வசூல் நடந்திருக்கு? இந்த 4 நாட்களில் உலகம் முழுக்க இந்த படத்துக்கு 230 கோடி வசூல் அப்படிங்கிறது தான் வந்து கிட்டத்தட்ட 99% உண்மையானது. யாருமே வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. இந்த படத்தோட பட்ஜெட், உண்மையான பட்ஜெட் என்ன, இந்த படத்தில் விஜய்க்கு உண்மையான சம்பளம் என்ன, இதை உண்மையாக அவங்க சொன்னாங்கன்னா இந்த 230 கோடிங்கிறது பெரிய வசூல் தான். இது வரைக்கும் வந்தது உண்மையான ஒரு வாரத்தில், இந்த 4 நாளில். இப்போ 4 நாளில் 200 கோடிக்கு மேலே வசூல்றது என்ன சின்ன விஷயமா? அது சாதனை தான், அதே பெரிய சாதனை தானே. அது வந்து இவங்க வந்து அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை. அவங்களுக்கு வந்து ஜெய்ஜாண்டிக்காக ஒரு இமேஜை காட்டணும், பூதாகரமாக பெருசுப்படுத்தி காட்டணும். இப்படி ஒரு உலகத்தில் இருக்காங்க அவங்க. ஆனால் உண்மையான வசூல்ன்றது இவ்வளோ தான். இவங்க யார் எவ்வளோ பெரிய ஒரு தொகையை சொன்னால் கூட அதை யாரும் வந்து நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா படத்தை விநியோகம் பண்ணவன், படத்தை திரையிட்டிருக்கவன், தியேட்டருக்காரன், அவ்வளோ பேருக்கு உண்மை தெரியும். இந்த இடத்துல வந்து ஏன் இந்த மாதிரி பொய்யான ஒரு கணக்கை சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4 நாட்களில் இந்த படத்தோட வசூல் தான். இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த படம் தமிழ்நாட்டில் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்து நகர்ப்பகுதிகளில் நல்லா போகுது, கிராம பகுதிகளில் ஒரு 40% ஆடியன்ஸ் இருக்காங்க. போக போக வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் அண்டை மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நத்திங், வாஷ் அவுட். இந்த படம் நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது நாளே படம் விழுந்துருச்சு. சண்டேஸில் வந்து 16 பேர், 20 பேர், 30 பேர் அப்படி தான் வந்து திரையரங்கில் இருந்தாங்க. நான் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து அந்தந்த திரையரங்களுடைய நிலைமை. கர்நாடகா கொஞ்சம் பரவாயில்ல, பெங்களூர்லாம் பரவாயில்ல. ஆனால் ஆந்திராவிலலாம் ஒன்றுமே கிடையாது. ஆந்திராவில் இந்த படம் வந்து டோட்டல் அவுட்டு. இப்போ அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளில், அமெரிக்காவில் அந்த 4 நாட்கள் வசூல் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $1 மில்லியன் வரைக்கும் வந்து இந்த படம் சம்பாதிச்சிருக்கு 4 நாளில். $1 மில்லியன்னா $10 லட்சம், ஆல்மோஸ்ட் 8 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு இந்த ஒரு வாரத்தில். அது நல்ல வசூல் தான். அதே போல் யூரோப்பில் வந்து லண்டன், அந்த இங்கிலாந்தில் ஓரளவுக்கு திருப்தியான ஒரு வசூலோடு இந்த படம் போயிட்டுருக்கு. அதே போல் மலேசியா, சிங்கப்பூரில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு, நல்ல ஆடியன்ஸு. கிட்டத்தட்ட 80 லட்சம் அந்த மலேசியா ரிங்கிட், அதில் வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. மற்றபடி மற்ற ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு. இன்னொன்று, படத்தை பற்றிய ஆடியன்ஸோட கருத்துங்கிறது வேர்ல்டு வைடு ஒரே மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரும் இன்னும் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சோசியல் மீடியாவில் எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, அது மாதிரி ஒரு கருத்து உருவாகுது. இல்லை, அதை தான் இங்கே தமிழ்நாட்டு நிலைமை அப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. அது ஒரே அடியாக வாஷ் அவுட் ஆகல தமிழ்நாட்டில். மற்ற இடங்களில் அந்த படம் பெருசாக போகல. இப்போது இனி வர்ற அந்த ஒரு வாரம் அல்லது 2 வாரம் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது தான் வந்து வசூல். மற்ற இடங்களில் வர்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியும். ட்விட்டரில் இந்த அஜித் ரசிகர்களுக்கும் ஏஜிஎஸ்க்கும் ஏதோ ஒரு சின்ன முரண் மாதிரி வந்ததோ? ஆமாம், அது எதனாலன்னா இங்கே நிறைய பேர் வந்து படமே பார்க்காம விமர்சனம் எழுதுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க. முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகிடுது, 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இவன் 7 மணிக்கே ரிவ்யூ போடுவான். எப்படிடா போட்டேன்னு கேட்டால், நான் பார்த்துட்டேன் படம். எங்கடா பார்த்தேன்னா இது சொல்ல மாட்டான். நான் படம் பார்த்துட்டேன், அதிகாலை காட்சி பார்த்துட்டேன், எங்கே பார்த்த பரலோகத்தில் பார்த்துட்டு இருந்துப்பான். இந்த மாதிரி ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எழுதப்பட்ட, அப்படி சொல்லப்பட்ட ஒரு ரிவ்யூ அது. படமே பார்க்காம சொல்லப்பட்ட ஒரு ரிவ்யூ அது.
அந்த ரிவ்யூ வந்து படம் பார்க்காம ஒருத்தர் என்ன சொல்ல முடியும்? ஓஹோ ஆஹான்னு சொன்னால் தப்பிச்சிக்கலாம், நல்லா இல்லைன்னு சொன்னால் மாட்டிப்பான். படமே பார்க்காம நீ எப்படிடா நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு கேட்பாங்கல்ல. அதனால் பொதுவாக அந்த படம் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டார். இதை ஏஜிஎஸ்காரன் என்ன பண்ணான்னா, இதனோட உண்மை என்னன்னு தெரியாமல் இந்த பேசுறதை வச்சு ஒரு விஜய் ரசிகர் ட்வீட் போட்டிருந்தார். கொஞ்சம் ஆபாசமான ட்வீட் அது. ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமே வந்து ஏஜிஎஸ்காரன் அதை ட்வீட் போட்டுட்டான், ரீட்வீட் பண்ணிட்டான். அது பெரிய அளவுக்கு வைரலாக போயிடுச்சு. அஜித் ரசிகர் ஒருத்தர் விஜய் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட்டோட கண்டென்ட். இது வைரலான உடனே வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. உனக்கு உண்மையே தெரியாமல் வந்து இதை வந்து நீ எடுத்து போட்டிருக்கிய, உன்னோட தரம் என்னன்னு இதுலேருந்து தெரியுது, தரங்கட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ எடுத்து ட்விட்டரில் எடுத்து பாருங்கள், ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. 4 நாளாக அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த இது அஜித் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்பயுமே அவன் ஸ்ட்ராங் தான். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அந்த பில்லா காலத்தில் பில்லா டைமில் தான் இந்த சோசியல் மீடியா ஒரு பூம் மாதிரி வர ஆரம்பிச்சது. அஜித் நடித்த பில்லா அந்த நேரத்துலேருந்தே வந்து இந்த அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போது எனக்கே பர்சனல் அனுபவம் என்னென்னா, நான் வந்து அப்போது இணையத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதில் மாயாஜரில் வந்து காட்சிகளை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வந்தது. பில்லா படத்தோட காட்சி நேரத்தை சரி பாதியாக குறைச்சிட்டாங்க, கூட்டம் இல்லை அப்படின்னு எனக்கு செய்தி வந்தது. நான் உடனே வந்து அதை கேட்டுட்டு நான் அந்த செய்தியை இப்போ இந்த மாதிரி பில்லாவுக்கு வந்து வரவேற்பு குறைஞ்சிருச்சு, பாதியாக இருக்கைகள் இதாகிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தேன். எனக்கு வந்து அந்த பர்சனல் கால்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் எப்படி என் நம்பர் கிடச்சிதுன்னு தெரியல. அவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ணி எப்படி நீ இதை வந்து போடலாம், நீ வந்து கேட்டியா பார் படம் அங்கே ஓடுது அப்படின்னா திரும்ப வந்து மாயாஜால் விசாரித்து எத்தனை ஷோ போகுது எவ்வளோ போகுதுன்றதெல்லாம் விசாரித்து திரும்ப அந்த செய்தியை நான் வந்து திருத்தி வெளியிட்டேன். அதில் தவறு இருந்தது தான். ஏன்னா அவங்க சொன்னதும் இவங்க சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது. விசாரித்த போது வந்து உண்மையில் வந்து நிறைய ஷோ இன்னும் ஓடுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் அதை திருத்தி செய்தி வெளியிட்டேன். அன்னைக்கே அப்படித்தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அஜித் மன்றம் வேணா, ரசிகர் வேணா, யார் வேணா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை, கோட் படத்தில் பற்றி அஜித் ரசிகர்கள் கொண்டாடுறது மாதிரி தானே பல விஷயங்கள் நடந்திருக்கு. எங்க கொண்டாடுற மாதிரி பண்ணாங்க, தலாங்கிற ஒரு விஷயம் வருது. ஆனா கடைசியில தோனியை காமிச்சிட்டாங்கல்ல, அதுதானே அவங்க போவான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன சொல்லவே சொல்லாதப்பா, நீ தலை தோனின்னே சொல்லு, படம் பூரா நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா ப்ரொமோஷனுக்காக நீ அஜித் பேரை பயன்படுத்திட்டு அப்புறமா வந்து அதை டைவர்ட் பண்ணி தோனியை காட்டுறல, அது வந்து தப்பான வேலை தானே, இது சுயநலம் தானேன்ட்டு வெங்கட் பிரபும் போட்டு அடிச்சிட்டாங்க. சுயநலவாதி வெங்கட் பிரபுன்னு ஒரு ஹேஷ்டேக். இந்த ரெண்டும் வந்து பெரிய அளவில் வைரலாக போகுது. இப்போ கோட்டோட லியோவை கம்பேர் பண்ணுறாங்க. லியோ வந்து வசூலை வந்து அது தொடுமா அப்படின்னு. அது எப்படி இருக்கு? புக் மை ஷோ இருக்கு இல்லையா, புக் மை ஷோ வந்து ஒரு ஆப்பு, அது பொய் சொல்லாது, இருக்கிறத நிலவரம் என்னமோ அதை தான் சொல்லும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ள ஜெயிலர் படம் வந்து 10 மில்லியன் 1 கோடி டிக்கெட் விற்றுருக்கான் வெறும் புக் மை ஷோ ஆப்பில் மட்டுமே. நீங்கள் அப்போது வேறு டிக்கெட் நியூன்னு ஒரு ஆப் இருக்குது, பேடிஎம் இருக்குது, டைரெக்டாக போய் வாங்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல வழிகள்லையும் புக் பண்ணுறாங்க. அப்போ அந்த படத்துக்கு எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கோம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே வந்து நீங்கள் லியோவுக்கு வந்தால் அதில் பாதி அளவுக்கு தான் வந்து லியோவோட டிக்கெட்டு. இதெல்லாம் ஜெயிலரில் பாதி தான், 6 மில்லியன் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அதோட டிக்கெட் விற்பனை. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லியோவை விட இன்னும் வந்து ஒரு 4 லட்சம் கம்மியாக வந்து டிக்கெட் விற்றுருக்கு. அப்போ இதைத்தான் வந்து அவங்க கணக்கில் பார்க்குறாங்க. படம் பார்த்த ஆடியன்ஸ் எவ்வளோ, விற்ற டிக்கெட் எவ்வளோ, இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா லியோவை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கோட்டு. ஏன்னா லியோவுக்கு இருந்த ஹைப் வந்து வேற, அதிகமாக ஹைப் வந்து நிறைய பேரை வந்து உள்ளே இழுத்துது. அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அது வேற. ஆனால் அந்த ஹைப் பெருசு. இந்த கோட்டுக்கு அப்படியெல்லாம் இவங்க ரொம்ப சட்டிலாக தான் பண்ணாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணாங்க. பட் டிக்கெட்டை வந்து கம்மியாக தான் சேல் ஆகிருக்கு. அதனால் அதை தான் கம்பேர் பண்ணுவாங்க எல்லாரும். நீங்கள் என்ன தொகை சொன்னாலும் அதை நம்பிட மாட்டாங்க. இப்போ 10 நாளில் கோட்டு வந்து ஒரு இதை எல்லை அடைஞ்சிடும்ல, ஒரு வசூல். ஆமாம், அது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 10 நாளில் இந்த வாரம் முடிவில் தெரிஞ்சு போயிடும். இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் வந்து இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து இதோட லாப நஷ்டத்தை சொல்லிடலாம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.